வணக்கம். மறுபடியும் ஒரு மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு. மாவட்ட வாரியாகவே காலி பணியிடங்கள அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்றது? என்ன ப்ரொசீஜர்? அப்படிங்கிறத தான் இன்றைய காணொளி வாயிலாக நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சு கொள்ள போறோம். நீங்க முதல் தடவ நம்ம சேனல பார்க்கிறவரா இருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டின்யூ பண்ணுங்க. அதாவது போஸ்டிங் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் மேன் பவர். ஓகேவா? டெக்னிக்கல் மேன் பவர். சேலரி வந்து ரூ. 15,000. டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 298. ஓகேவா? மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க. அரியலூருக்கு 6, செங்கல்பட்டுக்கு 9, சென்னை 17, கோயம்புத்தூர் 14, கடலூர் 11, தருமபுரி 8, திண்டுக்கல் 10, ஈரோடு 9, கள்ளக்குறிச்சி 4, காஞ்சிபுரம் 4, கன்னியாகுமரி 5, கரூர் 6, கிருஷ்ணகிரி 7, மதுரை 13, மயிலாடுதுறை 3, நாகப்பட்டினம் 4, நாமக்கல் நீலகிரி 7, பெரம்பலூர் 3, புதுக்கோட்டை 15, ராமநாதபுரம் 6, ராணிப்பேட்டை 5, சேலம் 10, சிவகங்கை 11, தென்காசி 4, தஞ்சாவூர் 9, தேனி 5, தூத்துக்குடி 6, திருச்சிராப்பள்ளி 8, திருநெல்வேலி 7, திருப்பத்தூர் 2, திருப்பூர் 12, திருவள்ளூர் 11, திருவண்ணாமலை 9, திருவாரூர் 7, வேலூர் 5, விழுப்புரம் 8, விருதுநகர் 8, புதுச்சேரி 3. மொத்தம் வந்து 298 காலி பணியிடத்துக்கான அறிவிப்பு வந்து விட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 சம்பளம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க டெம்பரவரி. அது கான்ட்ராக்ட் பேஸில் தான் எடுக்கிறாங்க. பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. கான்ட்ராக்ட் பேஸில். இது வந்து என்ன மாதிரி ஜாப்னா, அதாவது நமக்கு இ சேவை மையம் பார்த்துருப்பீங்க. இது வந்து நீதிமன்ற வளாகத்தில் உள்ள இ சேவா கேந்திரான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது நீதிமன்ற வளாகத்தில் உள்ள இ சேவை கேந்திரால நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து 15,000 சம்பளம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா அலவன்ஸு, பிஎஃப், டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது. சம்பளம் மட்டும் 15,000. ஓகேவா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதாவது 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த பணிக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? 35 10/7/2024 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் இது வந்து விண்ணப்பிக்க முடியும். யார் என்ன குவாலிஃபிகேஷன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்டெக், எம்எஸ்சி ஐடி. அதாவது நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி லெவல்லையோ பிஜி லெவல்லையோ படிச்சிருந்தீங்கன்னா இந்த பணிக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து கிடையாது. எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, எழுத்து தேர்வு கிடையாது. டைரக்டா இன்டர்வியூ மூலமா ப்ரிலிமினரி இன்டர்வியூ, ஃபைனல் இன்டர்வியூ 2 கேட்டகரியில் வைக்கிறாங்க. ப்ரிலிமினரி இன்டர்வியூவில் என்ன பேருனா 1:10 அடிப்படையில் வந்து அவங்க வந்து இன்டர்வியூ எடுறாங்க. ப்ரிலிமினரி இன்டர்வியூஸ் அசஸ் டு சூட்டபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் பை ஜட்ஜிங் த மென்டல் அலர்ட்னஸ், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் பொலைட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 1:3 அடிப்படையில் போடுறாங்க. கம்பைன்டு மார்க்ஸ் செக்யூரிட்டி பை த கேண்டிடேட் ப்ரிலிமினரி இன்டர்வியூ அண்ட் ஃபைனல் இன்டர்வியூ சேர்த்து தான் உங்களுக்கு போடுறாங்க. சரிங்களா? இன்டர்வியூ சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாகவே இருக்கும். சரிங்க, இதுக்கு வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ரீசெண்ட் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதி 18/7/2024. சரிங்களா? ஸோ இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. ஒன்லி த்ரூ ஆன்லைன் www.mkc.tn.gov.in ESK_REC அந்த சைட்டில் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து தேர்வு கிடையாது. இன்டர்வியூ மட்டும்தான். அதுவுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ விருப்பம் தகுதி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் நண்பர்கள், சகோதரர்கள், வேறு ரிலேஷன் அவங்களுக்கும் இந்த தகவலை சென்று போய் சேர்த்திங்கன்னா அவங்களும் நீதிமன்றத்தில் வேலை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்களே, இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணுங்கிறது டவுன்லோட் பண்ணி நிதானமாக கூட இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுங்கிறத அடுத்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படுனா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.